பாத்துக்கிறேன். சரி தலைவர், சரி தலைவர், சரி நீ தலைவர். எதுவும் பண்ணாத. நான் சொல்ற சரி வரைக்கும் தலைவர். அமைதியாவே இருங்க. வாமா. ஆமா, நீ தானம்மா சிவராமனோட பொண்ணு? ம். டேய், கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொண்டு வந்து கொடுங்கடா. போடா. சரி தலைவர். இல்ல வேணாம். என்னம்மா, நம்ம இடத்துக்கு விருந்தாளியா வந்திருக்க, ஏதாவது சாப்பிடலன்னா எப்படிமா? டேய், வாங்கிட்டு வாடா, போடா. ஐயோ இல்ல பரவாயில்ல வேண்டாம். வர சொல்லியிருந்தீங்களாமே, எதுக்கு? டேய், அந்த நோட்டீஸை கொடு. ஆமா, இந்த நோட்டீஸை எல்லாருக்கிட்டையும் நீ கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இது சம்பந்தமா பேசுறதுக்காக தாம்மா கூப்பிட்டேன். ஆ, அந்த தாலியை எடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது யாருன்னு சொன்னீங்கன்னா அந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ப்ளீஸ் அது யாருன்னு சொல்லுங்க. சத்தியமா தெரியாதுமா, ஆனா கண்டுபிடிக்கிறதுக்கு என்னால உதவி பண்ண முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். சாமி கழுத்துல இருந்து காணாம போன நகை கோவில் நிர்வாகம் தானே தேடணும். நீ எதுக்குமா தேடிக்கிட்டு இருக்க? அதனால உனக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்படி இல்லனா நீ எதுக்குமா இந்த நகையை தேடணும்? உனக்கு எதுக்குமா இது மேல அக்கறை? ஆம், நீ என்கிட்ட சொன்னாதான் என்னால முடிஞ்ச உதவிய செய்ய முடியும். திருவிழால நீங்க தானே சாமி சிலையை திருடினதா எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. நீங்க எப்படி எனக்கு உதவி பண்ணுவீங்க? சிலைய திருடின கணக்கு வேற, இப்ப நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்ற கணக்கு வேற. ஏன்னா எனக்கு, முனுசாமிக்கு, ஈஸ்வரமூர்த்திக்கு எல்லாருக்கும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. அவங்க பேரு கெட்டு போகணும், மக்கள் மத்தியில அவங்க மரியாதை குறையணும். அதுக்காக தாமா திருடினேன். அதெல்லாம் அரசியல் போட்டி, இது பொது சேவை. அது வேற, இது வேற. இல்லைங்க, உங்களோட எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை. நான் ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நான் வரேன். ஆமா, ஒரு நிமிஷம். நீ யாருக்கிட்டமா சொல்லியிருக்க? சொல்லுமா. நீ ஆளை சொன்னாதானம்மா அவன் உனக்கு உதவி செய்வானா செய்ய மாட்டானான்னு தெரியும். சொல்லுமா. வெற்றி. ஓ, வெற்றியா? இங்க பாருமா, அரசியல்வாதிங்க எந்த உதவியா இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது லாபம் இருந்தா தான் செய்வாங்க. ஆனா அவனுக்கு எதுவும் லாபம் இருக்கிற மாதிரி தெரியலையேம்மா.